சேலத்தில் இருந்து சென்னை வந்தார் அதிமுக பொதுச் செயலாளர். விமான நிலையத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் போக்சோவில் கைது. உடுமலையில் 9 பேர் கொண்ட கும்பலால் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கர்ப்பமான கொடூரம். விடியா திமுக ஆட்சியில் சீரழிக்கப்படும் சிறுமிகளின் எதிர்காலம். உடுமலையில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சி தகவல். பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் மற்றொரு சிறுமியும் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திமுக எம்எல்ஏ அக்கா மகன் வெட்டி படுகொலை. விடியா திமுக ஆட்சியில் சொந்த கட்சி எம்எல்ஏ குடும்பத்தினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை. சென்னை புழலில் பட்டப்பகலில் இளைஞர் ஓட ஓட விரட்டி படுகொலை. தாம்பரம், திருப்பத்தூர், திருப்பூரில் அரங்கேறிய கொலை சம்பவங்களால் மக்கள் பீதி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரணத்தில் தொடரும் மர்மம். 10 நாட்கள் ஆகியும் மரணத்திற்கான காரணம் தெரியாமல் திணறும் விடியா அரசின் காவல்துறை. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே சலூன் கடையில் பட்டியல் சமூக மக்களுக்கு முடிவெட்ட முடியாது என தீண்டாமை கொடுமை. விடியா திமுகவை சேர்ந்த கருப்பன் என்பவரின் தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்படும் பட்டியலின மக்கள். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு 1 நாள் போலீஸ் காவல். கோவை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. போலீஸ் காவலின் போது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை வழக்கறிஞரை சந்திக்க நீதிமன்றம் அனுமதி. சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் தகவல். கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மீது பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் பகீர் குற்றச்சாட்டு. கையை உடைத்ததாகவும் சிறைக்குள்ளேயே சமாதி கட்டிவிடுவதாக மிரட்டுவதாகவும் மருத்துவமனை வளாகத்தில் உரத்த குரலில் முழக்கமிட்டதால் பரபரப்பு. கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையிலே உயிருக்கு ஆதரவு. கோவை சிறையிலே உயிருக்கு ஆதரவு. கோவை சிறையிலே உயிருக்கு ஆதரவு. கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். 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 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. சென்டர் மீடியனில் ஏறி விபத்துக்குள்ளானதில் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். குமுளி மலைச்சாலையில் சென்ற அரசு பேருந்தில் பிரேக் செயலிழந்ததால் தடுப்பு சுவரில் மோதி விபத்து. பராமரிப்பு இல்லாத தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் ஆங்காங்கே விபத்துகளில் சிக்கும் அவலம். மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோட்டில் அதிவேகமாக சென்ற பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து. பைக் மீது மோதாமல் இருக்க அரசு பேருந்து பிரேக் பிடித்தபோது பின்னால் வந்த பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்று மோதல். ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளால் தொடரும் விபத்து. விடியா அரசின் போக்குவரத்து கழகம் பயணிகள் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் விமர்சனம். மதுரையில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அலுவலகம் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்கள் மர்மமான முறையில் தீயில் எரிந்து சேதம். மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் சிக்கிய வழக்கை திசை திருப்ப வாகனங்கள் தீ வைத்து எரிப்பா என சந்தேகம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 3 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கோடை மழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது.
தண்ணியை நல்லபடியாக கொண்டு வர. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் திடீரென பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் நிம்மதி. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள். முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் கதிராமங்கலம் ஊராட்சியில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் கடும் அவதி. பழுதான மின்மாற்றியை மாற்றித்தர மின்வாரிய அதிகாரி லஞ்சம் கேட்பதாக பொதுமக்கள் புகார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெண் சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியல். மகளை காணவில்லை என புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் வெளியானது சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள். ஒட்டுமொத்தமாக 87.98% மாணவர்கள் தேர்ச்சி. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வில் மாணவிகள் 91.52% பேர் தேர்ச்சி. மாணவர்கள் 85.12% பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 50% பேரும் தேர்ச்சி. சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99.91% மாணவர்கள் தேர்ச்சி. விஜயவாடா மண்டலத்தில் 99% பேரும், சென்னை மண்டலத்தில் 98.47% பேரும் பாஸ். சிபிஎஸ்இ தேர்வில் முதல் 4 இடங்களை பிடித்த தென்னிந்திய மாநிலங்கள். நீட் தேர்வில் மட்டும் வட இந்தியர்கள் அதிக மார்க் எடுப்பது எப்படி என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் அரசு பள்ளியில் இடைநின்ற மாணவர்களின் கணக்கெடுப்பை இன்னும் தொடங்காத விடிய அரசு. சோதனை தீரவில்லை, சொல்லியள யாரும் இல்லை என கண்ணீர் வடிக்கும் மாணவர்களின் பெற்றோர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 93.60% மாணவர்கள் தேர்ச்சி. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.75% மாணவிகள் தேர்ச்சி. மாணவர்கள் 92.71% பேர் பாஸ். கோடை வெயிலின் தாக்கத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து காய்கறி வரத்து குறைந்தது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை அதிகரிப்பால் இல்லத்தரசிகள் கவலை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு. மக்களை அலைய வைத்து தனியார் பால் பாக்கெட்டுகளை வாங்கும் நிலைக்கு தள்ளும் விடிய அரசின் ஆவின் நிர்வாகம். ஆவின் பால் இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கிற கொடுக்குற வேண்டிய நேரத்தில் கொடுக்க மாட்டேன்றாங்க, கொடுக்கக்கூடாத நேரத்தில் கொடுக்குறாங்க. சில டைமில் வந்து காலையில் தான் கிடைக்குது, மதியானத்தில் போனால் கிடைக்க மாட்டேது, சாயந்தரம் போனால் கிடைக்க மாட்டேது. அது முயற்சி பண்ணிட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு ஆவின் பால் வர மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். திருவாரூரில் விடிய அரசின் மின் வாரியத்தை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கருகும் பயிர்களை காப்பாற்ற தடையின்றி மும்முனை மின்சாரம் வழங்க வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி, கேப்பரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். திருக்கட்டளை மற்றும் திருமலையா சமுத்திரம் ஆகிய ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்ததற்கு எதிர்ப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆயுள் காப்பீட்டுத் தொகை 200 கோடி ரூபாயை கையாடல் செய்ததாக மாநகர போக்குவரத்து கழக உதவி மேலாளர் மீது குற்றச்சாட்டு. சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளி புகார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மரண கயிறுகளாக தொங்கும் கேபிள் வயர்கள். தாழ்வாக தொங்கும் கேபிள் வயர்களால் விபத்தில் சிக்கும் வாகன ஓட்டிகள்.
நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இளைஞர் தீக்குளித்ததால் பரபரப்பு. சொத்தை ஏமாற்றி பறித்து கொண்டது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விபரீத முடிவு. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அடுத்தடுத்த 2 வீடுகளில் மர்ம நபர்கள் கைவரிசை. 40 சவரன் நகைகள், 6 லட்சம் ரொக்கத்தை அள்ளி சென்றதால் குடியிருப்பு வாசிகள் பீதி. நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு. தலைமறைவான அரசு வழக்கறிஞரின் கணவர் மீது போக்சோ வழக்கு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்திருந்த 3 பேர் மீது ரயில் ஏறிய பயங்கரம். ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 2 தீவிர சிகிச்சை. தொடர் மழையால் ஹொசூர் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. ரசாயன கழிவுகளால் 50 அடி உயரத்திற்கு நுரை பொங்கியதால் விவசாயிகள் அதிர்ச்சி. டேம்ல தண்ணி அரைக்குறை திறந்து விட்டுட்டு விவசாயம் எல்லாம் போச்சு. தென்னை மரம் அளவுக்கு 50 அடிக்கு மேல தண்ணி வந்துடுச்சு. இளநீர் கூட அறுக்க முடியல சார். எல்லாம் போயிடுச்சு. விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. காலிஃபிளவர் போட்டிருந்தா அதுவும் போயிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டிருந்தா அதுவும் போயிடுச்சு. அரைக்குறை தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். கவர்மெண்ட் ஏதாவது இது பார்த்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் ஏதாவது விவசாயக்காரருக்கு உதவி பண்ணி கொடுங்க சார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றால அருவியில் பாய்ந்து வந்த தண்ணீர். மெயின் அருவி, 5 அருவியில் குளித்து மகிழ்ந்து சுற்றுலா பயணிகள் ஆனந்தம். தமிழகத்தில் புதிய மின் இணைப்புகளுக்கு வளர்ச்சி நிதி என்று தாறுமாறாக வசூலிப்பதாக மக்கள் புகார். வாக்களித்த மக்களை கும்மிருட்டில் தள்ளிய விடிய அரசு. சென்னையில் திருவல்லிக்கேணி மாதிரி பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மூடும் நிலைக்கு செல்லும் அவலம். அதிமுக ஆட்சியில் 500 மாணவர்கள் இருந்த பள்ளியில் தற்போது 100 மாணவர்கள் மட்டுமே இருப்பதாக குமுறும் பொதுமக்கள். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோவில்களில் வைகாசி பிரம்மோற்சவம் தொடங்கியது. கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. ஆந்திராவில் வாக்குப்பதிவின் போது தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் இடையே மோதல். தெலுங்கு தேசம் கட்சி ஏஜெண்டுகளின் மண்டை உடைக்கப்பட்டதால் பதற்றம். ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் வாக்குப்பதிவு மையத்தில் திடீர் பரபரப்பு. இவிஎம் இயந்திரத்தை கீழே போட்டு உடைத்து ரகளை செய்த இளைஞரால் வாக்குப்பதிவு நிறுத்தம். ஆந்திராவில் வரிசையில் நிற்காமல் வாக்களிக்க சென்றதை தட்டி கேட்ட வாக்காளர் மீது தாக்குதல். தாக்கிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவுக்கு பலார் அறை விட்டு பாடம் புகட்டிய வாக்காளர். மும்பையில் வீசிய புயலால் பெட்ரோல் பங்க் மீது விழுந்த ராட்சத இரும்பு பேனர். விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு, 60க்கும் மேற்பட்டோர் படுகாயம்.
மும்பையில் புழுதி புயலால் ரயில் மற்றும் விமான சேவைகள் பாதிப்பு. ஆங்காங்கே மரங்கள் விழுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் பறக்கும் காரின் புகைப்படத்தை பகிர்ந்த ஆனந்த் மஹிந்திரா. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை செல்லும் பறக்கும் டாக்ஸியை உருவாக்கி சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள் சாதனை. ஈரானுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம். இஸ்ரேலுக்கு ஈரான் அதிபரின் ஆலோசகர் கமால் கராசி எச்சரிக்கை. சென்னையில் பெண் பைக் ஆர்வலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ள நடிகர் அஜித்தின் வீனஸ் நிறுவனம் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் மூலம் பயிற்சி வழங்க ஏற்பாடு. அமெரிக்க போஸ்டன் மாகாணத்தில் பன்றியின் சிறுநீரகத்தை பொருத்திய உலகின் முதல் மனிதர் திடீர் மரணம். 2 ஆண்டுகளுக்கு வாழ முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் 2 மாதங்களில் இறந்த சோகம். நடிகர் கவின் நடித்த ஸ்டார் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. உலகம் முழுவதும் 3 நாட்களிலேயே 15 கோடி ரூபாய் வசூலித்ததாக தகவல். பாலிவுட் நடிகைகளுக்கே டஃப் கொடுக்கும் நடிகை ராஷ்மிகா மந்தனா. மாடர்ன் உடைகளில் கவர்ச்சிகரமாக தோற்றமளிக்கும் போட்டோகளுக்கு குவியும் லைக்ஸ். யாரையும் இவளோ அழகா பார்க்கல